வெல்கம் டு சக்தி டாக்ஸ். இன்று ஒரு சிறிய கதை. ஒரு ஊர்ல செல்வம் அப்படின்றவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்பொழுதுமே சாப்பிட அமரும்போது தன்னோட மனைவியை பார்த்து பால், பழம், சர்க்கரை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. அவங்களும் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அவர் பேசுற குரல் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கேட்கும். நாள்தோறும் எவ்வளவு சுவையான உணவு சாப்பிடுறான், கொடுத்து வச்சவன்பா இந்த செல்வம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா நாளும் செல்வம் சொல்றத கேட்ட பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு நாள் செல்வத்தை பார்த்து, இந்த வறுமை நிலையில கூட உன்னால எப்படி எல்லா நாளும் பால், பழம், சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட முடியுதுன்னு கேட்டாரு. அதற்கு அவரு, ஒரு காலத்துல நானும் மிகவும் செல்வ நிலையில இருந்தவன். ஆனா இப்போ கால சூழ்நிலையால ஏழையாகிட்டேன். வளமையா இருக்கும்போது நான் பால், பழம் சாப்பிட்டேன். இப்போதும் என் மனைவியை பார்த்து இதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன். அவ ஒரு பாத்திரத்துல நீராகாரமும் 2 மிளகாயும் 4 உப்புக்கல்லும் கொண்டு வந்து வைப்பா. நீராகாரம் தான் எனக்கு பால், மிளகாய் பழம், உப்புக்கல் சர்க்கரை அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியா சாப்பிடுவேன்னு சொன்னாரு. இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரருக்கு மிகுந்த ஆச்சரியம். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம விட கீழே இருக்கிறவங்க கோடி பேர் இருக்காங்க. ஆகவே இருக்கிறத வச்சு என்னைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை வளமானதாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.